தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கும் பிள்ளையானை சந்திப்பதற்கு உதய கம்மன்பில அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்குது. இதை அரசாங்கமே உறுதிப்படுத்தி இருக்குது. பிள்ளையானை சந்திக்கிறதுக்கு 2 பேர் முயற்சி செய்தவே. ஒரு ஆள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஃபோனில் கதைக்கிறதுக்கு முயற்சி செய்தவர். அவருக்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்குது. உதய கம்மன்பில அவர் ஒரு முன்னாள் அமைச்சர். அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஏன் ரணிலுக்கு மறுக்கப்பட்டது? ஏன் உதய கம்மன்பில அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது? அதை பற்றி கொஞ்சம் விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். அதோட உதய கம்மன்பில அவர்கள் பிள்ளையானை சந்தித்தால் என்ன நடக்கும், இது சம்பந்தமாகவும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் இன்னும் ஒரு செய்தி ஒன்று கிடைத்திருக்கின்றது. கொழும்பு கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இன்று காலை ஒரு முக்கியமான நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவருடைய கைது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம். எனவே வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். கொழும்பு கட்டுநாயக்கா விமான நிலையத்திலிருந்து இன்று காலை 7:50 UL 404 என்கின்ற விமானம் கொழும்பில் இருந்து பேங்காக் நகரத்துக்கு போக இருந்தது. அப்போ அதில் போகிறதுக்கான பயணிகள் எல்லாரும் ஒன்றொன்றா வர ஆரம்பிக்கணும். அதில் பார்த்தா ஒரு சந்தேகத்துக்கிடமான ஒரு ஆள் வாரார். ஆளை பார்த்தாலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி விமான நிலையத்தில் வேலை செய்கின்ற அதிகாரிகளுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டுது. ஆளோட நடவுட பாவனையை பார்க்கும்போது சரி என்று அவர்கிட்ட பாஸ்போர்ட்டை வாங்கி செக் பண்ணி பார்த்தா அது கள்ள பாஸ்போர்ட், போலி பாஸ்போர்ட். அதுக்கு பிறகு ஆளை பிடிச்சி செக் பண்ணி பார்த்தா ஆள் ஒரு பிரபலமான பாதாள உலக குழுவினுடைய பிரதானமான துப்பாக்கிதாரியாம், அதாவது அடியாள். அந்த பாதாள உலக குழுவினுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கரந்தனிய சுத்தா என்று சொல்லப்படுற ஒரு பாதாள உலக குழுவினுடைய தலைவர். அவருடைய பிரதானமான அடியால், பிரதானமான துப்பாக்கிதாரி தான் இன்று காலை கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் பேங்காக்கு தப்பியோடு இருந்த நிலையில் கள்ள பாஸ்போர்ட்டில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜயமுனி பிருதிவிராஜ் குமார. விஜயமுனி பிருதிவிராஜ் குமார என்றவர் தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவர் அம்பலாங்குடை பகுதியைச் சேர்ந்தவர். கிட்டடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூசா சிறைச்சாலையினுடைய முன்னாள் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தவர். அந்த கொலையை இவர்தான் செய்தவர் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த விஜயமுனியை இப்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவினர் பொறுப்பெடுத்திருக்கின்றார்கள். விசாரணைகள் தொடர்கின்றன. குற்றப்புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எனப்படுகின்ற பிள்ளையான் அவரை சந்திப்பதற்கு முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது. 2 பேர் அனுமதி கேட்டிருந்தவே. ஒரு ஆள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. எதுக்காக அந்த அனுமதியை கேட்டவர்? பிள்ளையான் மேலே அவருக்கு என்ன பாசம், அப்படி என்ன தீராத கவலை என்று தெரியல. அவருக்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. உதய கம்மன்பில அவர்களுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக இன்று அறிவித்திருக்கிறது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அதனை தன்னுடைய வாயால உத்தியோகபூர்வமாக சொல்லியிருக்கின்றார். சரி, உதய கம்மன்பில எதற்காக பிள்ளையான சந்திக்கணும், என்ன தேவை இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கு முதல் உதய கம்மன்பில யாருன்னு சொல்லி கொஞ்சம் பார்ப்போம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு இனவாதி என்று சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இன்னும் சில பக்கங்கள் இருக்குது. அதாவது சுருக்கமாக சொல்ல போனால், ஒரு வரியில் சொல்ல போனால் உதய கம்மன்பில ராஜபக்ஷ என்றுதான் அவருக்கு பேர் இல்லையே ஒழிய மற்றும்படி அவரும் ராஜபக்ஷ குடும்பத்தில் ஒரு ஆள் தான். ராஜபக்ஷர்களுக்காக எப்படி ரணில் விக்ரமசிங்க துடியாய் துடிப்பாரோ அதே மாதிரி தான் உதய கம்மன்பில அவர்களும் ராஜபக்ஷ குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று சொன்னால் இவரால் தாங்க முடியாது. அதாவது எனக்கு எந்த துன்பம் வந்தாலும் அதை நான் தாங்கிக் கொள்வேன், உனக்கு ஒரு துன்பம் வந்தால் அதை நான் தாங்க மாட்டேன் அபிராமி என்று சொல்லி கமலஹாசன் மாதிரி சொல்லக்கூடியவர் தான் இந்த உதய கம்மன்பில. இதுதான் அவரை பற்றின ஒரு வரி அறிமுகம் என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 2000ஆம் ஆண்டு காலப்பகுதியில் சிகல உரிமைய என்று சொல்லி ஒரு இனவாத கட்சி ஒன்று ஆரம்பிக்கப்படுது. அந்த இனவாத கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தவர் தான் உதய கம்மன்பில. அப்போ எவ்வளவு மோசமாக கதைச்சிருப்பார் என்று சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹெல உரிமைய, சிகல உரிமைய, இந்த எல்லா உரிமைகளும் எவ்வளவு மோசமான இனவாதத்தை கொட்டினதுன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தவர். இவர் ஒரு சட்டத்தரணியும் கூட. அது மட்டும் இல்லாமல் ஒரு எழுத்தாளரும் கூட. பத்திரிகைகளில் அதாவது லங்காதீப பத்திரிகை, மற்றது சிலோன் டுடே பத்திரிகை போன்றவற்றில் ஆக்கங்களை எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளராம். அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்கார். அந்த புத்தகத்தினுடைய பேரை கேட்டாலே அல்லது அந்த புத்தகத்தினுடைய உள்ளடக்க
விளக்கத்தை கேட்டாலே இவர் யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த புத்தகத்தினுடைய பேர் என்னென்று சொன்னால் மஹிந்த சுலாகின் கோத்தாபிஷேகயத்த என்ற ஒரு புத்தகம். கோட்டாபிஷேகயத்த, அதாவது கோட்டாபய ராஜபக்ஷ எப்படி அரசியலுக்கு வந்தவர், அதனுடைய பின்னணி என்ன, அவருடைய வரலாறு என்ன என்று சொல்லி எழுதப்பட்ட புத்தகம் தான் இது. அதாவது கும்பாபிஷேகம் இருக்குதானே, அதே மாதிரி கோட்டாபிஷேகயட்ட என்று சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார். அந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டு வச்சதே கோட்டாபய ராஜபக்ஷ தான். இதுக்கு மேலே உதய கம்மன் பிள்ளை யாருன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சுருக்கமாக சொல்ல போனால் உதய கம்மன் பிள்ளை ராஜபக்ஷ என்று பேர் தான் இல்லையே ஒழிய மற்றபடி அவரும் ராஜபக்ஷ குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆள் தான். சரி, அவர் எதுக்கு இப்போ போயிட்டு பிள்ளையான சந்திக்க போறாருன்னு சொன்னால் அவர் ஒரு சட்டத்தரணியாம். எப்போ அவர் சட்டத்தரணியாக வேலை செய்தவர், எப்போ கடைசியாக கோர்ட்ஸுக்கு போயிட்டு வாதாடினவர் சொல்லி யாருக்குமே தெரியாது. இவர் கதைக்கிற கதைகள் முழுக்க இனவாத கதைகளும் இப்படியான அரசியல் இதுகளும் தான். கோட்டாபய ராஜபக்ஷ காலத்தில் வந்து அமைச்சராக கூட இருந்தவர், எரிசக்தி அமைச்சராக கூட இருந்தவர். எனவே அப்படியான ஒரு பக்கத்தை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோமே தவிர இவர் நீதிமன்றம் பக்கம் போனதாக நாங்கள் கேள்விப்படவே இல்லை. இருந்தாலும் பிள்ளையானுக்கு வந்து இவர் தான் சட்டத்தரணியாம். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஒன்று வரும், உதய கம்மன் பிள்ளை அவர்கள் சட்டத்தரணி என்று சொல்றீங்களே, உண்மையிலேயே சட்டத்தரணி என்றது படிச்சு வாங்கின பட்டமா அல்லது நாமல் ராஜபக்ஷ மாதிரி ஏதாவது குதிரை ஓடினாரா என்று சொல்லி ஒரு சந்தேகம் பெறும். அதே சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது. எனவே அதுக்கு ஒரு ஓரமா வைப்போம். இப்போ வந்து அவர் ஒரு சட்டத்தரணி, அவர் வந்து பிள்ளையான் சார்பாக வாதாட போறார். அதனால தான் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வந்து கடிதம் அனுப்பினவர், மெயில் அனுப்பினவர், இந்த மாதிரி நான் அவரை சந்திக்க போறோம் என்று சொல்லி அதுக்கு வந்து அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு லோயர் என்ற அடிப்படையில் வந்து அனுமதி கேட்கும்போது அனுமதியை வந்து மறுக்க முடியாது. எனவே வந்து அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் வந்து 2 விதமான செய்திகள் வந்திருக்குது. ஒன்று வந்து ஏற்கனவே ஒரு தடவை அவர் பிள்ளையான சந்திச்சிருக்கிறார் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்குது. அந்த செய்தி வந்து உறுதிப்படுத்தப்படையில. எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து உத்தியோகபூர்வமாக குற்றப்புலனாய்வு பிரிவு அனுமதி கொடுத்திருக்கிறதால அவர் போயிட்டு பிள்ளையான சந்திக்க போறார். ஆனால் இதில் ஒரு நிபந்தனை ஒன்று இருக்குது. குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் இருப்பினும் தானே, அதிகாரிகளுக்கு முன்னால் வச்சு தான் கதைக்கணும். ரகசியமாக சந்திக்க முடியாது, ரகசியமாக கதைக்க முடியாது, அல்லது கைப்பாசையில் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று காட்டவும் முடியாது. குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு முன்னால் தான் சந்திக்கணும் என்று சொல்லி நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு வந்து 2 தரப்பும் வந்து இப்போ ஓம் என்று சொல்லியிருக்கிறோம். எனவே அந்த சந்திப்பு மிக விரைவில் நடக்க போகுது. சரி, பிள்ளையான் அவர்கள் சார்பாக எதற்காக உதய கம்மன் பிள்ளை அவர்கள் வந்து வாதாடணும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் இலங்கை முழுக்க என்னதான் தேடினாலும், எப்படித்தான் கடைஞ்செடுத்தாலும், எப்படித்தான் இலங்கையில் மிகவும் பிரபலமான லோயர் என்று சொல்லி ஒரு லோயரை பிடிச்சாலும் அவரால் வந்து பிள்ளையான் சார்பாக வாதாட முடியவே முடியாது. ஏனென்று சொன்னால் பிள்ளையானுடைய கேஸ் வந்து வித்தியாசமான கேஸ். பிள்ளையாண்ட கேஸில் வந்து வாதாடையக்குள்ள அந்த வாதாடுற லோயருக்கு வந்து நிறைய டாஸ்க் இருக்குது, நிறைய வேலைகள் இருக்குது. ஒன்று வந்து பிள்ளையான காப்பாற்றணும், 2வது வந்து பிள்ளையானுக்கு பின்னால் இருக்கிறாக்களை வந்து காப்பாற்றணும், நிறைய சம்பவங்களை வந்து மூடி மறைக்கணும், நிறைய விஷயங்களை வந்து சமாளிக்கணும், நிறைய விஷயங்களில் வந்து பொய் சொல்லணும். எனவே கணக்க வேலைகள் இருக்குது. ஏனென்று சொன்னால் இதுக்கு பின்னால் இருக்கிற சம்பவங்கள் 1-2, படுகொலைகள் வந்து 1-2, கடத்தல்கள், காணாமல் போதல்கள் 1-2 இல்லைத்தானே. அதோட இதில் சம்பந்தப்பட்ட ஆக்கள் எல்லாம் பெரிய பெரிய தலைகள், அவைன்ற தலைகள் வந்து உருளக்கூடாது. எனவே இவ்வளத்தையும் செய்ய வேண்டிய பொறுப்பு வந்து ஒரு லோயருக்கு இருக்கு. இப்போ சொல்லுங்க பாபம், இலங்கையில் இருக்கக்கூடிய வேறு யாராவது லோயர் இதுக்கு முன் வருவினமா? வேற மாட்டினோம், கடைசி வரைக்கும் வேற மாட்டினோம். ஏன்னு சொன்னால் பிள்ளையான் அவர்கள் நீதிமன்றத்தில் சொல்ல போகிற ஒவ்வொரு சொல்லும் மிக முக்கியமானது. ஏதாவது ஒரு சொல்லில் இருந்து எதிர்கட்சி லோயர் இருப்பார் தானே, அந்த லோயர் வந்து அதை உருவி எடுத்து அதிலிருந்து 4 பேரை கைது செய்யறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. எனவே பிள்ளையான் அவர்கள் அளந்து கதைக்கணும், அளவாக கதைக்கணும்னு சொன்னால் அதுக்கு உதய கம்மன் பிள்ளை மாதிரி ஒரு லோயர் தான் சரியான லோயர். எனவே அவர் என்னதான் வாதாடினாலும் பிள்ளையானை காப்பாற்ற முடியாதுன்றது வேற பிரச்சனை. இருந்தாலும் கூட பிள்ளையானுக்கு பின்னால் இருக்கிற ஆக்கள் இருக்கணும் தானே, அதாவது உதய கம்மன் பிள்ளை அவர்களுடைய எஜமானர்கள், அவர்களை காப்பாற்றுறதுக்கு கடுமையாக பாடுபடுவார் என்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே வந்து இந்த வழக்கு எப்படி போகுது, நீதிமன்றத்தில் அடுத்த முறை எப்போ முற்படுத்தப்பட போகிறார், அதில் என்ன சொல்ல போகிறார், இவருக்கு பின்னால் இருக்கிற ஆக்கள் வந்து எப்படி மாற்றப்பட போயினோம்ன்றது எல்லாத்தையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். உண்மையில் வந்து இந்த விஷயத்தில் வந்து அரசாங்கம் உன்னிப்பாக செயல்படணும், கவனமாக செயல்படணும். ஏன்னு சொன்னால் உதய கம்மன் பிள்ளை வந்து இதில் களத்தில் இறங்கி இருக்கிறதே மிகப்பெரிய திட்டங்களோடு தான். அதுக்கு பின்னால் மிகப்பெரிய நிகழ்ச்சி நிரலே இருக்குது. நிறைய பேரை காப்பாற்றுறதுக்கும் நிறைய சம்பவங்களை வந்து மூடி மறைக்கிறதுக்காகவும் தான் அவர் வந்து களமிறக்கப்பட்டிருக்கின்றார். எனவே இந்த விஷயத்தில் வந்து அரசாங்கம் கவனமாக இருக்கணும். நீதிமன்றத்தில் பிள்ளையானுக்கு எதிராக வாதாடுற சட்டத்தரணிகள் வந்து மிகவும் கவனமாக செயல்படணும். அப்படி இல்லை என்று சொன்னால் உதய கம்மன் பிள்ளை வந்து தன்னுடைய வாத திறமையால் வந்து சில விஷயங்களை வந்து மூடி மறைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. எனவே உதய கம்மன் பிள்ளை அவர்களால் பிள்ளையானை காப்பாற்ற முடியுமா, தன்னுடைய எஜமானர்களை காப்பாற்ற முடியுமா, இந்த வழக்கில் வந்து அவரால் வெற்றி பெற முடியுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.